வயசானவங்க கூட நல்லா நடிச்சிருக்காரு. பாபி தயாள் வந்து ஹிந்தி ஆக்டர் தர்மேந்திரா புள்ள, அவன் நடிப்பு கூட இப்போது தெலுங்கில் ஃபஸ்ட்டு நடிக்கிறான். நல்லா நடிச்சிருக்கான். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஓவரிலும் படம் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நான் சிரஞ்சீவி புள்ள இருக்கானா, அவன் பேர் என்ன, அவன் நடிப்பு சரியில்லை, படம் நல்லா இல்லை. நேற்று பார்த்தேன் இந்த படம், இந்த பொங்கலுக்கு இந்த படம் நல்லா இருக்கு. ஃபைட்டிங் எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குது. பேசிக்லி வந்து ஒரு ஹீரோ அவரோட ஏஜ் டைப் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் போரிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி நல்லா இருக்குது. அண்ட் ஜெய் பாலையா அகெயின். தேங்க்யூ. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கேரக்டர் நல்லா இருக்குது. சினிமாவில் நிறைய ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அகெயின் பிரக்யா ஜெயஸ்வால் அண்ட் ஊர்வஷி ராவட்டெல்லாம் ஜஸ்ட் ஃபார் சாங், அதில் ஒன்றும் இல்லை, கிளாமர் பர்பஸ். பிரக்யா ஜெயஸ்வால் ஓகே ஓரளவுக்கு, பட் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. பாலையா சாரோட மாஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு அந்த படத்தில், வேறு லெவல் படம் வாங்க. என்டர்டெய்னிங்கான படம் தான். லைக் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஒன்றும் மோசமான படம். இப்போ அவர் முந்தைய படம் ஒரு படம் வந்துருந்துச்சு, பகவந்த் கேசரி. அதுக்கு முன்னாடி பகவந்த் கேசரி கூட பரவாயில்லைங்க. அதுக்கு முன்னாடி வீரசிம்மா ரெட்டின்னு ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கெல்லாம் எப்படா போவோங்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த படம். பட் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே கிரிப்பிங்காக இருந்துச்சு. தெரிஞ்ச கதை தான், அடித்து போட்டு துவைச்ச கதை தான், அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது பார்க்கறதுக்கு தான் வந்துருக்கோம். பழைய படம்னா என்ன, செலிப்ரேட் பண்ணுறது, கத்துறது, விசில் அடிக்கிறது தான், ஜெய் பாலையா தான். ஆனால் அதுவும் ஜாலியாக இருக்குது இல்லைங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளே கிராஃப்டாக, சினிமோட்டோகிராஃபி விஜய் கார்த்திகண்ணன் பண்ணியிருக்கிறாரு. அவர் படம் அவருடைய சினிமோட்டோகிராஃபி நான் ரொம்பவே நிறைய இது பண்ணிட்டேன். எனக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதே அதோடைய லைட்டிங், கலர் கிரேடிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி தான். அவர் டாக்டர் படத்துக்கு அவர் தான் சினிமோட்டோகிராஃபர் சொல்ல போனால். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார். சினிமோட்டோகிராஃபி வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. பட் மியூசிக் வந்து அதுதான், இங்கே வந்து ரஜினிக்கு எப்படி அனிருத்தோ அங்கே பாலையாவுக்கு வந்து நம்ம தமன் போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. பாட்டு வந்து இந்த ஒரு மாஸ் சாங் ஒன்று வருது, தீம் சாங் மாதிரி, அது நல்லா இருக்குது. திபிடி ஓகே. மற்றபடி அதுதான் திபிடி. அது அந்த சீன், அதுக்கு முன்னாடி என்ன சீனுன்னு இருக்குது, அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி தட்டும். ஸோ அதில் கொஞ்சம் டென்ஷன் ஒன்று இருக்கும். பட் அதெல்லாம் தேவையில்லை கதைக்கு. பாட்டுமே அது ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த டைம் ரொம்ப சீரியஸாக போகிறதுக்கு ஒரு கொஞ்சோண்டு ஒரு இது. பட் அதுவுமே ஸ்க்ரீன் பிளேக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் சொல்ல போனால். பட் இவது படமாச்சே, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. வழக்கமான பாலையா சார் படத்தில் இருக்க எல்லா விஷயமும் இதில் இருக்கா இருக்குதுங்க. பட் அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது. அந்த மீட்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க யார் சிறப்பாக பண்ணியிருக்காங்க? ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. எனக்கு அவங்க அவங்களும் சரி, அவங்க ஒரு கன்னட படம் நடித்தாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க கூட நடித்த இன்னொரு ஆக்டர், அவர் பேர் வந்து நல்ல பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. 2 பேருமே வந்து ஒரு ஆப்ரேஷன் அலமேலம்மான்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். 2 பேருமே இங்கே அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த படம் வந்து. இங்கே ஆப்போசிட்டாக அவர் வில்லன் சைடில் இருக்கிறாரு, இவங்க வந்து ஹீரோ சைடில் இருக்காங்க. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனால். பாபி டியோல் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குங்க. உமன் கேரக்டர்ஸ் அவர் படத்தில் சொல்ல தேவையில்லை, டம்மியாக தான் எழுதப்படும். பட் இதில் ஒரு 2-3 உமன் கேரக்டர்ஸ், ஒரு சின்ன பொண்ணு கிராமத்தில் இருக்கிறது, அப்புறம் ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோடைய பொண்ணு ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கேரக்டர்ஸு நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சங்கராந்தி ரிலீஸில் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கேம் சேஞ்சர் வந்திருக்கு கூட. கேம் சேஞ்சர் ஒன்றும் இல்லைங்க, அதை முடிச்சு விட்டாங்க. அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. அது படம் பார்த்துட்டு அது எப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தேன். 2 நாளோ 1 நாளோ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த படம், என்ன போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுலேயும் செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதையே தனி படமாக எடுத்துக்கலாம் சொல்ல போனால். ஏன்னா அது கிரவுண்டடாக இருந்துச்சு. அந்த ஹீரோவால் எதுவும் செய்ய முடியாது, அவருக்கும் ஒரு பேக் ஃபால் இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. அதனால் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த கலெக்டரெல்லாம் வராது தெரியுங்களா, அது எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஏன்னா அவரு அடித்து போட்டு சாத்திட்டு போவார். பட் இந்த கதை டிஃப்ரெண்ட்டு. நம்ம மைண்ட் செட்டே என்னென்னா பாலையா அடிப்பாது, அதை நம்ம பார்க்கணும், அந்த மைண்ட் செட்டோடு தான் போகணும். அது பாலையா படமாக இருந்தால் அது இந்த அளவுக்கு ஓரளவுக்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் அது பாலையா படம் கிடையாது, சங்கர் சார் படம். சங்கர் சார் வந்து ஒன் ஆஃப் தி பயனியர் ஆஃப் இந்தியன் சினிமா.
அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. பட் அதை வீணடிச்சிட்டாரு அந்த படத்தில். பாலையா ஃபேவரேட் வழியில் சொல்ல சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா இந்த ரொம்ப பட்ஜெட்டெல்லாம் வச்சுருக்காங்க படம். ஆனால் பாகுபலி, புஷ்பாட்டு, ஏதோ RRR, அதோடு இது ஃபென்டாஸ்டிக் இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரி ப்ளஸ் மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும், ஏதாவது இந்த ஸ்மகிள் கூட்ஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணாமல் எப்படி தடுக்கணும், அவங்க வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மாறணும், அது மாதிரி இருக்குது சார். ஃபென்டாஸ்டிக் இருக்குது சார். பாலையா சாரோட மாஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு படத்தில்? ஸோ ஃபென்டாஸ்டிக் சார். சொல்கிறேண்ணே, நானும் எப்போ ஒரு நாளில் பார்ப்பேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். சூப்பராக இருக்குது சார் படம். எப்படி சார் ஏன் சார்? 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க எல்லாருமே எப்படி? ஃபென்டாஸ்டிக். வில்லனு சரி, ஹீரோ டாப். எஸ் சார். ஓகே, இந்த சங்கராந்தி ரிலீஸ்ல வந்து கேம் சேஞ்சர் தக்கு மகராஜா வந்திருக்கு, எப்படி வரும்னு கேம் சேஞ்சர் நாங்கள் இன்னும் பார்க்கல. ஆனால் அது சொன்னால் அவ்வளோ கலெக்ஷன் இல்லை, எப்படி என்னன்னு தெரியல சார். RRR ஹிட் ஆனால அது பார்ப்பாங்க. ஆனால் இதுதான் நம்பர் 1 ஆகும் டாக்கு மகாராஜ். ஏன்னா ஃபேமிலி பிக்சரு சூப்பராக இருக்குது.